Hi friends, welcome to Smiley Sticky channel. மட்டன் கோலா உருண்டையும் குழம்பும் எப்படி செய்யலாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 துண்டு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 20 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இந்த மசாலா கூட கொத்துக்கறி சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கோலா உருண்டைக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா குழம்புக்கு எடுத்து வச்ச உருண்டைகளை வேக வைத்து எடுத்துக்கலாம். அப்போதான் குழம்புல சேர்க்கும்போது உடையாமல் இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் மூடி தேங்காய் அரைச்சி இந்த மசாலா கூட நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச கோலா உருண்டைகளை குழம்புல போட்டுக்கலாம். கோலா உருண்டை வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. அடுத்து மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கோலா உருண்டைகளை கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டான கோலா உருண்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்மைலி ஸ்டிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.